ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இப்போ சொல்கிற டிப்ஸு, நான் போகிற புது புது வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காளான் குருமா சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை, தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி குருமா நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. தெரியாதவங்களுக்கும் கூடி இந்த குருமா இருக்கும். அதனால தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினதோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, குருமா எல்லாத்துக்குமே இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கினோடனே கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க காளானையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் இதில் நல்லா வதக்கினீங்கன்னா இதிலிருந்தே தண்ணி விடுங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் எந்த தண்ணியுமே ஊற்றலை, இதுலேருந்தே லைட்டாக தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேங்க. மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதையை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் மூடி வைக்காமல் இதை வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரையில் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கனாவே போதுங்க. நம்மளுக்கு இந்த குருமா சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துடுச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கடைசியாக கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் இந்த காளான் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய சிம்பிளான குருமானே சொல்லலாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.